ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. அறுத்தவன் கான் அடியவர்கள் அல்லலெல்லாம் அரும்பொருளாய் நின்றவன் கான் அனங்கனாகம் மறுத்தவன் கான் மலை தன்னை மதியோதோடி மலைமகள் தன் மனம் நடுங்க வானோர் அஞ்சக் கருத்தவனாய் கையிலாயம் எடுத்தோன் கையும் கதிர்முடியும் கண்ணும் பிதுங்கியோட செருத்தவன் கான் திருமுண்டீச்சரத்து மேய சிவலோகன் காணவன் என் சிந்தையானே என்று தேவாரம் பாடி பரவசமடைகின்றார் அப்பர் பெருமான். மிகவும் பழமை வாய்ந்த தேவார பாடல் பெற்ற ஒரு திருத்தலத்திற்குத்தான் இன்று உங்களை அழைத்துச் செல்கின்றோம். முண்டீச்சரம் ஸ்ரீ சிவலோகநாதர் திருக்கோவிலே அதுவாகும். இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அப்பர் பாடல் பெற்ற தலமாகும். இறைவனின் காவலர்களான திண்டி முண்டி ஆகியோர் வழிபட்ட தலம் இது. இது தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். ஆலயத்திற்கு எப்படி செல்வது என்பதை முதலில் பார்க்கலாம். திருக்கோயிலூரில் இருந்து திருவெண்ணைநல்லூர் வழியாக அரசூர் செல்லும் பாதையில் சென்று திருவெண்ணைநல்லூரை கடந்து 2 கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம். விழுப்புரத்திலிருந்து நகரப் பேருந்து வசதி உண்டு. இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம். பெண்ணை ஆற்றின் தென்கரையில் உள்ள தலம். மக்கள் இவ்வூரை கிராமம் என்று அழைக்கின்றனர். இனி ஆலய அமைப்பு பற்றி பார்க்கலாம். திருமுண்டீச்சரம் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ சிவலோகநாதர் என்னும் அலங்கார வளைவை கடந்து சென்றால் 5 நிலை 7 கலச ராஜகோபுரத்தை வணங்குகின்றோம். முகப்பு வாயில் கிழக்கு நோக்கியது. நேரே பலிபீடமும் நந்தியும் உள்ளன. முன்பு ராஜகோபுரமும் கொடிமரமும் இல்லாத குறையை நீக்க அவை அமைக்கப்பட்டு அண்மையில் கும்பாபிஷேகமும் நடந்துள்ளது. துவார வாயிலில் விநாயகரும் முருகனும் இடம் மாறியுள்ளனர். முருகனின் இடது கீழ்க்கை நாராச முத்திரையுடன் அகமர்ஷன நீரை கீழே விடும் அமைப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மண்டபத்தில் சோமஸ்கந்தர் சன்னதி உள்ளது. பக்கத்தில் உள்ள வாசல் வழியாக உள்நுழைந்தால் வலதுபுறம் தேவாரம் பாடல் தந்த 4 சன்னதி உள்ளது. உள்வாசலை கடந்து சென்றால் மூலவரை தரிசிக்கலாம். திருநீற்று பட்டையும் அக்கமணி மாலையையும் தாங்கி தெய்வீகமாக சிவலிங்க திருமேனி காட்சி தருகின்றது. தூரத்திலிருந்து பார்த்தாலே பரவசம் தருகின்றார். இவருக்கு சிவலோகநாதர், முடீஸ்வரர், முண்டீசர் ஆகிய திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. இத்திருக்கோவிலில் நடராஜர் சபை உள்ளது குறிப்பிடத்தக்கது. உட்சுற்று முழுவதும் தலவரிசையுடன் விசாலமாக காணப்படுகின்றது. ஆங்காங்கே சிவ சிவ எனும் வாசகங்கள் நம்மை மகிழ வைக்கின்றன. விசாலமான இடப்பரப்பு, வரசித்தி விநாயகர், சண்முகர் சன்னதிகள் தனித்தனி கோயில்களாக உள்ளன. தட்சிணாமூர்த்தி கல்லால மரமின்றி மலை மீது நந்தியை வாகனமாக கொண்டு காட்சி தருகின்றார். அம்பாள் சன்னதி தனி கோயிலாக உள்ளது. நின்ற திருக்கோலத்தில் அன்னை நம்மை காத்து ரட்சிக்கின்றார். இந்த அன்னைக்கு சௌந்தர்ய நாயகி, காணார்குழலி, செல்வநாயகி, செல்வாம்பிகை ஆகிய திருநாமங்கள் உண்டு. முன் மண்டபத்தில் இடதுபுறம் நவக்கிரக சன்னதி உள்ளது. சப்தமாதர்கள், ஐயனார், துர்கை ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன. இக்கோயில் கிபி 943 கேரள மன்னனான வெள்ளாங்குமரன் என்பவனால் முதற் பராந்தகன் காலத்தில் கருங்கல்லால் கட்டப்பட்டதாக இங்குள்ள ஒரு கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. சுவாமியின் மீது ஒரு தழும்பு காணப்படுகின்றது. இது இந்த சான்றாக உள்ளது. அது என்ன வரலாறுன்னு பார்ப்போம். துவாபர யுகத்தில் சொக்கலிங்க மன்னன் என்பவன் வேட்டைக்கு வந்தபோது குளத்தில் ஒரு அதிசயமான தாமர மலரை கண்டான். ஆள் அனுப்பி அம்மலரை பறித்து வருமாறு கட்டளையிட்டான். அவனும் சென்று பறிக்கையில் அம்மலர் அவன் கைக்கு அகப்படாமல் சுற்றி வரலாயிற்று. அது கண்ட மன்னன் அதன் மீது அம்பெய்த குலம் முழுவதும் செந்நிறமாயிற்று. அது கண்ட மன்னன் மயங்கி விழுந்தான். மயக்கம் தெளிந்த பிறகு அதன் அருகே சென்று பார்த்தபோது அம்மலரில் ஒரு லிங்கம் இருப்பதை கண்டான். அதை எடுத்து அந்த குலக்கரையில் ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்தான் என்று வரலாறு கூறுகிறது. மன்னன் அம்பு எய்த காரணத்தினால் இன்றும் சுவாமி மீது அம்புபட்ட தழும்புள்ளது. இதனால் சுவாமிக்கு முடீஸ்வரர் என்று பெயர் வந்தது. இப்பெயரே கல்வெட்டில் மௌலி கிராமம் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாளடைவில் மக்கள் மௌலி என்பதை விட்டுவிட்டு கிராமம் என்றே அழைக்கலாயினர். முடிச்சுரம் என்ற பெயர் மருவி முண்டீச்சுரம் என்றானது குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆலய வரலாறு இத்திருத்தலத்தில் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளது. வீரபாண்டியன் என்னும் மன்னனுக்கு இப்பெருமான் திருநீற்றுப்பை அதாவது பொக்கணம் தந்ததாக கூறப்படுகின்றது. எனவே ஈசனின் திருநாமம் கல்வெட்டில் பொக்கணம் கொடுத்த நாயனார் என்றும் ஆற்றுத்தளி பெருமான் ஆற்றுத்தளி மகாதேவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆற்றுத்தளி என்றால் ஆற்றங்கரையில் உள்ள கோயில் என்று பொருள். பழமையான கல்வெட்டுக்களில் திருமுடீஸ்வரம் என்ற பெயர் உள்ளது. முடியூர் நாடு என்னும் தனிப்பெயர் கொண்ட நாட்டுக்கு தலைநகராக இருந்தது. மதுரை கோப்பரகேசரிவர்மனின் 24வது கல்வெட்டில் முடியூர் நாட்டு முடியூர் என்றுள்ளது. சௌந்தர பாண்டியன் கால கல்வெட்டில் முடியூர் நாட்டு கிராமம் என்றே உள்ளது. அடுத்து இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும்